எங்க அண்ணன் சீமானோடு நான் ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன். இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன். அண்ணன் சீமானோட தெம்பியாக இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல, இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜென்ட், இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலமா இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன், பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்ற கருத்தை அண்ணன் சீமான் மறுக்கிறார். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார், திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆல் கேமராஸ் ஜூம். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார். அண்ணன் சீமானவர்களே, நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர், நீங்க ஒரு திராவிட எதிர்ப்பாளர், நீங்க ஒரு ஆரிய RSS கைகூலி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. பெரியார் மட்டும் இல்லை என்றால் 1835 சென்னையில் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா? 1879 பிறந்த பெரியாரு டைம் டிராவல் பண்ணி போய் அப்படி பின்னாடி ரிவர்ஸ்ல போய் 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் திறந்து வைத்தார் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களே, 1879 பிறந்த மரியாதைக்குரிய ஈரோட்டு பகலவன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் 1842 போய் ரிவர்ஸ் கீர்ல போய் அப்படியே 1842 பச்சையப்பா கல்லூரியை சென்னையிலே திறந்து வைத்தாகிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் நேருக்கு நேரா நெத்திக்கு நெத்தா கேட்கிறேன். 1829 ஆண்டு பிறந்த ஈரோட்டு பகலவன், அந்த பகுத்தறிவு சுடர், அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி, தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே 30,000 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் இல்லாம மூத்த சட்டியோட தீர்ந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு சிக்கனமா இருந்தார்னு சொல்ல வர்றேன். அவர் 1868 கோயம்புத்தூர் அந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய அண்ணன் சீமானவர்களே உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1879 ஆண்டு ஈரோட்டிலே வெங்கட்டருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள், ஈவேரா அவர்கள், பெரியார் அவர்கள் 1844 திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார், தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1880 பாளையாங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியார் என்கிற சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்க கொடுக்கிற நாடாரையும் தேவரையும் கோளாரையும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரையும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய காரணம் என்ன? அடாமீதிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய உளவாளியே, ஆலிவர் ஹெம்பரே, 1879 ஆண்டு பிறந்த கை குழந்தையாக இருந்த பெரியார் அதே ஆண்டிலே, அதே 1879 திறக்கப்பட்ட திருநெல்வேலி இந்து காலேரி MTT என்று அழைக்கப்படுகிற இந்து கல்லூரியை கை குழந்தையா இருக்கும் போதே என்று கூவும் பொழுதே திறந்து வைத்தார்கள். அந்த வரலாறு நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்? திட்டமிட்டு மறைக்கிறீங்க. அதே போல 1912 திருநெல்வேலியில் திறக்கப்பட்ட இக்னேசியஸ் கான்வென்ட்டை திறக்க வைத்து பாளையங்கோட்டில் முதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை திறந்து பெண்களையும் படிக்க வைத்தவர் எங்கள் பெரியார் என்பதை மறக்கலாமா? இதை தமிழ்நாடு மன்னிக்குமா? திராவிடம் இதை பொறுக்குமா, அடுக்குமா? அதே போல ஆண்களுக்கு மட்டுமா? எத்தனை புலவர்களை உருவாக்கியவர் பெரியார், எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கியவர் பெரியார். இளம்பிற்குரிய மக்களே, 1879 பிறந்த பெரியார் எத்தனை பெண்பார் புலவர்களை உருவாக்கினார் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி போய் எங்கள் பெரியார் 5 அத்தை மகள் நாகையார், அணிநாடு முன்றிலார், அல்லூர் நன்முல்லையார், ஆதி மந்தியார், ஊன்பித்தை, ஒக்கூர் மாசாத்தியார், ஓரிர் பிச்சையார், ஔவையார், கட்சிப்பேட்டு நன்னாகையார், கலார்கீரன் எயிற்றியார், காக்கை பாடினியார், காமக்கணிப்ப பசலையார். கேளுங்கள் சீமானவர்களே, மரியாதைக்குரிய அண்ணனே கேளுங்கள். குமிழியாளர் நப்பசலையார், குரமகள் எலிவையினி, குரமகள் குறியினி, தாயன் கண்ணியார், நல்வெள்ளியார், நமட்டு சிரிப்பு சிரிக்கும் சுபாயிலே, அது இஸ்லாமிய விரோதியே, நல்வெள்ளியார், பாரி மகளிர், பூங்குனி திரையார். இந்த போட்டி போடுகிற சித்தாசி பார்த்து கேட்கிறேன், நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் கேட்கிறேன், பெரியார் எப்படி படிக்க வச்சார் பெண்களை? பூங்கனி திரையார், பெருங்கோவ பெண்டு, பெருங்கோழி மகள் நக்கண்ணையார், பேய்மகள் இளவையினி, புதும்பில் புல்லாங் கண்ணியார், பொன் முடியார், போந்தை பசலையார், மதுரை கடையத்தார் நல்வெள்ளையார், மார்பித்தியார், மாரோத்து நப்பசலையார், முடத்தாம கண்ணியார், முள்ளுயிர் பூதியார், வெண்ணி குயத்தையார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காம கண்ணியார் என்கிற 60க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு. அது மட்டுமா? எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவர் ஒரு முறை இப்படித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார்.
திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது. பதறினார், துடித்தார், அழுதார், புறப்பட்டார். அன்றைக்கே அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அப்படின்னு எழுதிட்டாரு. அறிவுன்னு போடல, அதுல அறிவுன்னு போடுங்க, 2 பேர் அது அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? எழுத்தாணி பிடிச்சு எழுத வச்சது யாரு? எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார். தமிழர்களை தன்மானத்தை முழக்கின பெரியார். இது மட்டுமா? இது மட்டுமா? இது மட்டுமா? தொல்காப்பியரை, அகநானூறு புறநானூறு தந்தவர்களை, சிவக சிந்தாமணி, வளையாவதி, உண்டலகேசி, மணிமேகலை தந்தவர்களை, எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. பாவியலா எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு வண்டியை ஓட்டிருக்காங்க, எவ்வளவு கலப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான், யானை தந்தத்துல சீப்பு செஞ்சிருக்கான். நீ 2 ரூபாய் சீப்பு செய்யும் போது நாங்க தேவமாறு, நாங்க விளக்குமாறு, நாங்க கோணாக்குமாறு, நாங்க நாடாக்குமாறு, நாங்க அந்த மாதிரிங்கிற. ஏய், யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க மண் பானையில ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் வச்சான். அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார்? எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு. அதனால் அவர் RSS கைகூலி, ஆரிய கைகூலி, பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம். அவரு இப்ப ஈரோட்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதான உண்மை. எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுறாரு பாருங்க. ஐயா, 1967 ஆட்சிக்கு வந்த கட்சி, தமிழ்நாட்டை 6 முறை ஆண்ட கட்சி, இது நவீன மாடல், திராவிட மாடல், ஃபாதர் ஆஃப் த தமிழ்நாடு இருக்கிற கட்சி. அந்த கட்சியை எந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கி இருந்தா தினந்தனம் இங்க வெந்து சாவாங்கன்னா எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாரு பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்றாங்களா, உதயசூரியனுக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல, சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. சத்தியமா சொல்றேன், என் 2 பிள்ளை சத்தியமா சொல்றேன், தமிழ் மீது சத்தியமா சொல்றேன். நான் கருணாநிதி மகன் கிடையாது, நான் சீமான் தம்பி. இப்படி சொல்லலன்னு திமுக காரன் சொல்லு. நீ உதயசூரியனுக்கு போடலாலும் பரவாயில்ல, மைக்குக்கு போட்டாதீங்க. ஓட்டு ஏறிட்டா அவன் சேட்டையை தாங்க முடியாது. ஓட்டு ஏறும், உன்னைய உடைப்போம். எங்க சேட்டை இனிமேதான் அதிகமாக. நாங்க சாட்டை கிடையாதுடா, நாங்க பெரிய சேட்டடா. எங்க சேட்டை 20 நாள் சீமான் ட்ரெண்டிங்ன்றாங்க. 20 நாள்ல 2026 வரைக்கும் அண்ணன் சீமான் தான் ட்ரெண்டிங். 2020க்கு அப்புறம் நாங்க மட்டும்தான் ட்ரெண்டிங். நாங்க மட்டும்தான் இருப்போம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த அண்ணன் சீமானுடைய பேட்டிய காணொலிய ஊடகத்துல போட மாட்டேன்னு சொன்னாங்களோ, பிரபாகரன் படம் இருந்தா மானிடைசேஷன் கட் ஆயிரும், பிரபாகரன் படம் இருந்தா ரெவென்யூ வராது, பிரபாகரன் படம் இருந்தா ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஆயிரும் சொன்ன ஊடகங்கள் 20 நாட்களாக பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கியவன் எங்களுடைய அண்ணன் சீமானவர்கள். ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களும் கொதிச்சு இருந்துட்டாங்க. உண்மையிலே சொல்றீங்களா, சீமானனுக்கு வந்து உலகத் தமிழர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா, ஈழத்தமிழர்கள் மீது பற்று வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக அண்ணன் சீமானுடைய பிடிமா இருக்கக்கூடிய திமுக சீமானனுக்கு மறைமுகமா வேலை பார்த்திருக்கு. ஒரே ஒரு போர்டு போட்டா எழுத்து மொத்த பேர் வந்துட்டான். செருப்ப கட்டி அடிச்சு கொடுத்தாங்க. அம்பிட்டு பேரும். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, களமும் மாறப்போகிறது. வருகிற 5ஆம் தேதி ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள் இந்த நிலம் யாருக்கான நிலம் என்கிற உறுதிப்படுத்துகிற இந்த களத்தில் போட்டிருக்கிற மான தமிழ் மகள் 5 மாத குழந்தையை தூக்கி கொண்டு 2010 காலகட்டத்திலிருந்து தெரு தெருவாக இனப்படுகொலைக்கு, கூடங்குளம் அணு உலைக்கு, கெயில் குழாய் பிரச்சனைக்கு, ஸ்டெர்லைட்டுக்கு, மீத்தேனுக்கு, ஹைட்ரோ கார்பனுக்கு என்று தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் அங்கே சீமானன் இருந்தால் அங்கே சீதாட்சி இருப்பாள். தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் நடந்த அத்துணை போராட்டத்திலும், அத்துணை ஆர்ப்பாட்டத்திலும், அத்தனை கண்ணன பொதுக்கூட்டத்திலும் இருக்கிற ஒரே மகள் எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி. தமிழர் களத்தில் என்று போராடிய அந்த மகளுக்கு தொடர்ச்சியாக சீமான் வாய்ப்படுத்துகிறார். சீமான் வந்து யாரையும் வளர விட மாட்டாரு. அவர் தாண்டி யாரும் வளர்ந்தா அவருக்கு பிடிக்காது.
ஸ்டாலினை தாண்டி ராஜீவ்காந்தி வளர்ந்தா ஸ்டாலினுக்கு பிடிக்குமாயா? கருணாநிதியை தாண்டி துரைமுருகன் வளர முடியுமா அந்த கட்சியில? ஜெயலலிதாவை தாண்டி எடப்பாடியும் செல்லூராஜ் வளர முடியுமா? இப்ப எடப்பாடி தாண்டி செல்லூராஜ் வளர முடியுமா? ஒரு கட்சியில அந்த கட்சியின் தலைவரை தாண்டி இப்படி வளர முடியும். ஆனாலும் அண்ணன் சீமான் கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை உருவாக்கல, ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் இல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது இன்னொரு ஜெயலலிதா உருவாக்கல. ஆனா அண்ணன் சீமான் தான் இருக்கும்போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீ ஊடகத்தை பாரு, எல்லாரும் சொன்னாங்க என்ன சாட்டை துறைமுருகன் சீமான் மாதிரியே பேசுறாரு. டே சீமான் தம்பி சீமான் மாதிரி பேசாம அண்ணாதுரை மாதிரி பெரியார் மாதிரி பேச முடியும்? என்ன அவர் தம்பிடா, தம்பினா அவருடைய அம்மாவுக்கு பிறந்தவனா இல்ல சித்தி மகனா? இல்லை, நாங்கள் குடும்ப உறவல்ல, கொள்கை உறவு, நாங்கள் கொள்கை உறவு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகளை இந்த களத்தில் நிப்பாட்டி இருக்கிறார். இவர்கள் சொன்னார்கள் இந்தி தெரியாது போடா, இவன் உருட்டு பூரா உருட்டு தான். திராவிடம்னாலே உருட்டு, இருட்டு, திருட்டு, புரட்டு. இவன் இந்தி தெரியாது போடா, இந்தி திணிப்பிலே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய்தானே நாங்கள் வந்தோம், ஆட்சியை பிடித்தோம்ன்றாங்க. இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, ஓட்டு கேட்கிற லட்சணத்தை பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு, ஜூம் பண்ணி பாரு. நியூஸ் 18 கார்த்திகை செல்வன், மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன், கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு வெக்கம், உங்களுக்கு மானம், உங்களுக்கு சூடு, உங்களுக்கு சொரணை ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா. நீங்க ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா. ஈழத்துக்கு போனாரா, ஆமக்கறி சாப்பிட்டாரா, AK-47 சுட்டாரான்னு வச்சு டிபேட் பண்ணல. இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப? தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒழிகன்னு நீ மோசம் போட்டவன் எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? எப்படா ஓட்டு கேப்ப? இந்திய ஒழிக்கணும். யார்ட்டு இருந்து? உங்க கிட்ட ஒழிக்கணும். உங்க சன்சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து, கிருத்திகா உதயநிதியுடைய சான் அகாடமில இருந்து இந்திய ஒழிக்கணும். தயாநிதி மாறன் இருந்து இந்திய ஒழிக்கணும். உங்க கட்சிக்காரன் இங்க வடநாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க, அவன் கால நக்க, பான்பாக்கு வாயன்ட்ட ஓட்டு கேட்க நீ இந்தியில ஓட்டு கேட்க வெக்கமா இல்ல? நீ தமிழன்னு சொல்ற, இந்தி ஒழிகன்னு சொல்ற, இந்தி தெரியாது போடான்ற, போடா வெண்ணன்னு சொல்லிட்டு அந்த உதயசூரியன், இந்திய திணிக்கிற உதயசூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற இந்த ஒளி வாங்கி, அன்பிற்குரிய மக்களே, உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, நல்ல தலைமைக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.